ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக தேவனுடைய தலையீடு என்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் இந்த நிலவின் ஒளியில நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு தேவனுடைய தலையீடு எங்கே, எப்பொழுது, எப்படி, நல்லா கவனிக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பூமியிலே மனிதர்கள் பெருக தொடங்கின போது அக்கிரமமும் பெருகினது. வேதத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. என் அன்புக்குரியவர்களே, பாவம் பெருகின போது, அக்கிரமம் பெருகின போது தேவன் பூமியிலே தலையிட்டு ஒரு பெரிய முடிவுக்கு வருகிறார். முழு பூமியையும் நிகிரகம் பண்ணி அவன் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய ஆபத்து, முழுவதையும் தேவன் அழித்து அவன் எல்லாவற்றையும் நிகிரகம் பண்ணுகிற அந்த காலகட்டத்தில் நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தலையிடுகிறார். தேவன் தலையிடுகிறார். எப்பொழுது? நல்லா கவனிக்கணும். சில நேரங்கள்ல அவன் நம்ம லைஃப்ல அனுமதிக்கப்படுகிற ஜல பிரளயங்கள், ஆண்டவர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், எல்லாவற்றையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் அப்படி அழிப்பதற்கு பயன்படுத்தின ஒன்றுதான் ஜல பிரளயம். நல்லா கவனிக்கணும். சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல அனுமதிக்கப்படுகிற ஜல பிரளயங்கள், நம்ம லைஃப்ல அனுமதிக்கப்படுகிற பிரச்சனைகள், சில நேரங்களில் நம்ம லைஃப்ல அனுமதிக்கப்படுகிற பிரவாகங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அழிப்பதற்கு. கவனிக்கணும். இவைகள் எல்லாம் அழிக்கப்படுவது எதற்குனா, பழையவைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிக்கிறார் என்றால் புதியவைகள் உருவாக்கப்பட போகிறது, புதிய காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது, புதிய சம்பத்துக்கள் உருவாக்கப்பட போகிறது, புதிய ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்பட போகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தலையிடுவது எதற்காக என்று கேட்கிறீர்களா? அவர் தலையிடும் பொழுது என்ன நடக்கிறது? சில விஷயங்களை ஆண்டவர் சில விஷயங்களை நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார், சில விஷயங்களை நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார், அவைகளை அழித்து போடுகிறார். கவனிங்க. அப்படி அழிக்கப்படுவது எதற்காக? பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவது எதற்காக? நமக்கானவைகள் புதியவைகளாக உருவாக்கப்பட போகிறது, புதியவைகளாக உருவாக்கப்பட போகிறது. இந்த காணொலியை பார்க்கிற உங்க லைஃப்ல தேவன் தலையிடுகிறார். எப்படி? எங்கே தலையிடுகிறார்? உங்களை சுற்றி இருக்கிற சகல காரியங்களும் பிரச்சனைக்குரியதாகவும் போராட்டத்துக்குரியதாகவும் தேவனை விட்டு உங்களை வழிவிலக பண்ணக்கூடியதாகவும் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை முற்றிலுமாக வெளிவிலக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் தேவன் ஜல பிரளயத்தை அனுப்புகிறார். இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இன்னும் போராட்டத்துக்கு மேல போராட்டம். அதை பார்க்கும் போதும் அதை கேட்கும் போதும் தோற்று, ஏற்கனவே பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல, இப்ப மறுபடியும் கூட கொஞ்சம் பிரச்சனை, இந்த மறுபடியும் கூட கொஞ்சம் அழிவுகள், மறுபடியும் கூட கொஞ்சம் நஷ்டங்கள், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு போராட்ட களத்துக்குள்ள நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனே அப்படி நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் அதில் தலையிட்டு இருக்கிறேன். ஆமென். அந்த பிரவாகங்கள், அந்த ஜலப்பிரளயங்கள், அந்த போராட்டங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த நெருக்கடிகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை அருவருப்புகளையும் பழைய அனுபவங்களை அழித்து உனக்கான புதிய வாசல்களை, உனக்கான புதிய வழிகளை திறக்கும்படிக்குத்தான் நான் தலையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தலையிடுகிறார். உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பிரவாகித்து வருகிற ஜலப்பிரளயங்களை பார்த்து கலங்கி போகாதீங்க. அதுல கர்த்தர் தலையிட்டு இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் சுத்திகரிக்கிறார், உங்களுக்கான புதிய வழியை திறக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்துல தேவன் தலையிடும்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் லைஃப்ல பெரிய காரியத்தை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் கண் காணத்தக்கதாக நீர் அனுமதித்த ஜல பிரளயங்களும் நீர் அனுமதித்ததான பெரு வெள்ளங்களும் அவர்களை கலங்கடித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இரவில நீர் தலையிட்டு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. தேசத்துக்குள் தலையிட்டு இருக்கிறீர், குடும்பங்களுக்குள் தலையிட்டு இருக்கிறீர், பொருளாதாரங்களுக்குள் தலையிட்டு இருக்கிறீர். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் தலையிடும் பொழுதுதான் பழைய காரியங்கள், எங்கள் வாழ்வை பாழாக்கி கொண்டிருந்த, எங்கள் பரிசுத்தத்தை பாழாக்கி கொண்டிருந்த எல்லா அருவருப்புகளை எங்களை விட்டு அகற்றி நீர் ஒரு புதிய வழியை,
ஒரு புதிய தலைமுறையை, ஒரு புதிய பாதையை எங்களுக்கு வகுத்துக் கொடுப்பதற்காக நீ தலையிட்டு இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இப்படி தன் வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த இரவில கர்த்தர் தலையிட்டு அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு இருக்கிறார், உங்கள் பொருளாதாரத்தில் தலையிட்டு இருக்கிறார். வருகிற நஷ்டங்கள் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களுக்கான புதிய பாதையை திறப்பதற்கு. God bless you. Have a good night.